நீங்கள் டிலே பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கார் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் எனக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு என்னோட காரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல கவுத்து விட்டாங்க. அதில் வந்து மாட்டிக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் கேட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இல்லை பரவாயில்ல, வேண்டாம். மேரேஜ் நடந்திருக்கே கார் இல்லாம. அதுவே பெரிய விஷயம் தான் சார் அன்னைக்கு. சார் அது மட்டும்னு இல்லை சார். இப்போ அவங்க வந்து இந்த விஷயம் சொன்னாங்க, ஓகே. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் எடுக்க வச்சேன் சார். எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து இஎம்ஐ வந்து கட்டினாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி தான் கட்டினோம். ஆனால் அன்னைக்கு அவங்க முடியாது அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார் எடுத்திருக்க முடியாது. அதே மாதிரி தான் சார் நிறைய விஷயங்கள். ஸோ ஒரு லேண்டு வாங்குறதா கார் இருக்கட்டும். எவ்வளவுக்கு வாங்குனீங்கம்மா? 7 lakhs வந்துச்சு சார். இப்போ எவ்வளவுக்கு கொடுத்தா? சார் அந்த கார் வந்து சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3,50,000க்கு இப்போ தான் சார் சேல் பண்ணோம். கார் வந்து 7 லட்சத்துக்கு வாங்கி இப்போ 3,15,000 ரூபாயோ? ஆமாம் சார், 50,000 ரூபாய்க்கு. 3,50,000 ரூபாய்க்கு அந்த காரை வித்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். நஷ்டம் யாருக்கு? நான் சேல் பண்ண வேணான்னு தான் சார் சொன்னேன். இப்போ அது சேல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு கார் இப்போ எடுத்திருக்கிறாங்க. அதை விட பெரிய காராக எடுத்திருக்கிறாங்க சார். அவங்க வண்டி வாங்கினதே தப்புன்னு ஒரு சொன்னீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் இல்லை, சிபில் ஸ்கோர் இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கு மேலே பெரிய காராக செலவு பண்ணி வாங்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார், ஒய்ஃபு. ஸோ அதனால் வந்து நான் எங்கேயுமே